ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு 1997 தமிழில் வெளிவந்த சிறந்த திரைப்படங்களை பார்க்க போகிறோம். ஏராளமான திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. அதில் சில படங்கள் வந்து சில்வர் ஜூப்ளி ஆயிருக்கு. சில படங்கள் 100 நாள் படமாக அமைஞ்சிருக்கு. சிலது வந்து 175 டேஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஓடிருக்கு. அது என்னென்ன படங்கள் எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற திரைப்படம் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் மோகன்லால், பிரகாஷ் ராஜ், ஐஸ்வர்யா ராய், மதுபாலா இவங்களாம் நடித்த இருவர் திரைப்படம். இருவர் திரைப்படம் பார்த்திங்கன்னா 1997 பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பல சர்ச்சைகளுக்கு நடுவில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. காரணம் என்னென்னு கேட்டால், தமிழகத்தில் இருந்த 2 பெரிய தலைவர்களுடைய கதை அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து விளம்பரப்படுத்தினாங்க. அதன் பிறகு இது அந்த தலைவர்களுடைய கதை இல்லை, உண்மையான கதை அல்ல அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு வந்து ஒரு சர்ச்சையாகவே இருந்தது. இருந்தாலும் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இந்த படத்தில் மோகன்லால் ஆக்டிங்கும் சரி, பிரகாஷ் ராஜ் ஆக்டிங்கும் சரி, ஐஸ்வர்யா ராயோடைய ஆக்டிங்கும் சரி, எல்லாருடைய ஆக்டிங்குமே இந்த படத்தில் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய மோகன்லால் அவர்களுடைய ஆக்டிங்கும், பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். படத்துக்கு இசையமைச்சது இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள். ஏஆர் ரகுமானுடைய இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. படம் வந்து இந்த படம் வந்து ஒரு 100 டேஸ் ஃபிலிமாக தான் போச்சு. இந்த லிஸ்ட் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் முரளி அவர்கள் நடித்த காலமெல்லாம் காதல் வாழ்க. இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக வந்து கௌசல்யா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, லவ் ஸ்டோரியாக இந்த படம் அமைஞ்சது. காரணம் என்னென்னா, ஹீரோயின் முகத்தை பார்க்காம வெறும் டெலிஃபோனில் குரலை வச்சு இந்த படத்தை வந்து இயக்குனவர்கள் இயக்கியிருப்பார். வெறும் குரலை வச்சு லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை கொண்டு வந்திருப்பார். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வந்து நம்மளை வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக அமைஞ்சது. இந்த படம் முரளி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. ஏற்கனவே இதயம், புது வசந்தம் அப்படின்ற திரைப்படங்கள்லாம் அவர் நடிச்சிருந்தார். அந்த வகையில் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படமும் அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு மிக முக்கியமான திரைப்படம். நமக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படம் ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் பாடல்களும் ஹிட் ஆச்சு. குறிப்பாக தேவா அவர்களுடைய கானா பாடல்கள் எல்லாமே அந்த சமயத்தில் மிகப்பெரிய பிரபலமாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த படத்தில் பாடல்கள் ஹிட்டு, படமும் ஹிட்டு. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் பிஸ்தா திரைப்படம். இந்த படம் வந்து 1997 வருஷம் மே மாதம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. காமெடியாக இருந்தது. அந்த அந்த காலகட்டத்தில் கார்த்திக் அவர்கள் ரொம்ப காமெடி சப்ஜெக்ட் படமாகவே நடிச்சிட்டு இருந்தார். உள்ளத்தெளிதா மேட்டுக்குடி அப்படின்ற மாதிரி. இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமாரோட முதல் முறையாக இணைஞ்சு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தது. இந்த படத்தில் அவருக்கு பேரா நக்மா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிவண்ணனுடைய காம்பினேஷனில் நல்ல ஒரு காமெடி திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சது. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 100 டேஸ்க்கு மேலே ஓடின ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் பொற்காலம் திரைப்படம். பொற்காலம் பார்த்திங்க அப்படின்னா 1997 தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தில் முரளி, மீனா, சங்கவி, வடிவேலு, மணிவண்ணன் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இயக்குனது சேரன் அவர்கள். சேரன் அவர்களுக்கு வந்து அப்போ தான் வந்து பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வெற்றி திரைப்படத்தை கொடுத்தாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த பொற்காலம் அப்படின்ற திரைப்படத்தை கொடுத்தாரு. இந்த படத்துலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சமூக சிந்தனை உள்ள ஒரு திரைப்படமாக கொடுத்து இந்த படத்தையும் ஹிட் பண்ணார். இந்த படம் வந்து ஒரு 100 நாளுக்கு மேலே ஓடின திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் எட்டுப்பட்டி ராசா அப்படின்ற திரைப்படம். நெப்போலியன், குஷ்பு, ஊர்வசி, மணிவண்ணன் இவங்களாம் நடித்த இந்த திரைப்படத்தை இயக்குனது கஸ்தூரிராஜா அவர்கள். இந்த படத்துக்கு இசையமைச்சர் தேவா அவர்கள். இதுவும் வந்து ஒரு கிராமத்து லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். இந்த படத்துலேயும் நெப்போலியன் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேடத்தை எடுத்து நடிச்சிருப்பார். படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக 175 நாளுக்கு மேலே ஓடின திரைப்படம். லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். இயக்குனர் சேரன் அவர்களுடைய முதல் திரைப்படம் பாரதி கண்ணம்மா. பார்த்திபன், மீனா, விஜயகுமார், வடிவேலு இவங்களாம் நடித்த இந்த திரைப்படத்தை பொங்கல் அப்போ தான் ரிலீஸ் பண்ணார். இந்த படம் வந்து அவருடைய முதல் திரைப்படம் அப்படின்றதால இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. ஒரு ஜாதியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஒரு சவாலான ஒரு விஷயம். அதில் அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு. இந்த படம் 100 டேஸ்க்கு மேலே ஓடி சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. குறிப்பாக இந்த படத்தோடைய கிளைமேக்ஸு யாருமே எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி பல பத்திரிகைகள் அந்த நேரத்தில் பாராட்டினாங்க இந்த திரைப்படத்தை.
இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் விஜய் அவர்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய தயாரிப்பில் நடித்த ஒரு திரைப்படம் லவ் டுடே. இந்த படத்தை சோலக்ஷ்மி, மந்த்ரா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. கரண், ரகுவரன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு பூவனுக்காக திரைப்படத்திற்கு அப்புறமா வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்ச ஒரு திரைப்படமாக இது அமைஞ்சது. ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்து அந்த லவ்னால் ஏற்படுகின்ற ஒரு பாதிப்பு என்னென்ன அப்படின்றத, இந்த இளைஞர்கள் எப்படியெல்லாம் சீரழிகிறாங்க அப்படின்றத குறிப்பாக உணர்த்திய திரைப்படம் தான் இந்த லவ் டுடே திரைப்படம். இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு 175 நாளுக்கு மேலே ஓடின ஒரு திரைப்படம் தான் இது. விஜய் அவர்களுடைய காம்பினேஷனில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய தயாரிப்பில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஒரு மிக முக்கியமான திரைப்படம். விஜய் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னா நிறைய படங்கள், ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு 175 நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த ஒரு திரைப்படமாக தான் இது அமையுது. லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் மின்சார கனவு திரைப்படம். ஏவிஎம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை இயக்குனது நம்ம ராஜீவ் மேனன் அவர்கள். ராஜீவ் மேனன் அவர்களுடைய இயக்கத்தில் அரவிந்த் சுவாமி, பிரபுதேவா, கஜோல், நாசர் இவங்க நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏவிஎம் நிறுவனர்கள் தயாரிக்க செஞ்ச ஒரு திரைப்படம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் வெளியானது. படமும் ஹிட்டு, பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டு. டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரியை கொண்டு வந்ததால் இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து ஷாலினியோட பேரன் நடித்த திரைப்படம் காதலுக்கு மரியாதை அப்படின்ற திரைப்படம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை இயக்குனது பிரபல இயக்குனர் ஃபாசில் அவர்கள். மலையாள இயக்குனர் தான் இவர். ஆனால் எல்லா படமும் ஹிட் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் விஜயை வச்சு இயக்கிய இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமைஞ்சது. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 97 லாஸ்ட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுத்த திரைப்படமாக அந்த வருஷம் அமைஞ்சது. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சது. விஜயோடைய நடிப்பு, ஷாலினியோடைய நடிப்பு, அதுக்கப்புறம் பாடல்கள் சூப்பராக இருக்கும். இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கில் கதையும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து யாருமே எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னா அது இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான். ஏன்னா என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த சமயத்தில் அந்த கிளைமேக்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 200 நாளுக்கு மேலே ஓடின திரைப்படம். விஜய் அவர்களுக்கு பெண்கள் ரசிகர்கள் அதிகமாக ஏற்படுத்திய திரைப்படம் இது. இந்த லிஸ்ட்டில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சூரியவம்சம் திரைப்படம். சூரியவம்சம் திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆக அமைஞ்ச ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா சரத்குமார் டுவல் ரோலில் பண்ணியிருப்பார். ராதிகா, தேவயானி, மணிவண்ணன், ஆர் சுந்தரராஜன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவந்த இந்த திரைப்படத்தை தயாரித்தது வந்து ஆர்பி சௌத்ரி அவர்கள், இயக்குனது விக்ரமன் அவர்கள். விக்ரமன் அவர்களுடைய காம்பினேஷனில் சரத்குமார் நடித்த முதல் திரைப்படம் இது. இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குடும்பத்து கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த பாடல்களை சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட திரைப்படம். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சரத்குமார் அவர்கள் டுவல் ரோலில் நடித்தாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த திரைப்படமாக இருந்தது. அந்த அளவில் இந்த சூரியவம்சம் திரைப்படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்ம தேட்டரில் பார்த்தாலும் சரி, வீட்டில் பார்த்தாலும் சரி சூப்பராக இருக்கும். 175 நாளுக்கு மேலே ஓடின திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 1997 வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படங்களை நாம் பார்த்தோம். இது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லப்பட்ட திரைப்படம். ஏதாவது மிஸ்ஸிங்கான ஒரு திரைப்படங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் ஃபேவரட் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.